ஆந்திர மாநிலம் குண்டூர் எம்எல்ஏ கோபிரெட்டி ஸ்ரீனிவாசன் மீது தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் தாக்குதல் நடத்திய தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை கலைத்திருக்கின்றனர். தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது சரவணன்? தற்போது அங்கு களம் எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆந்திர மாநிலம் குண்டூர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் கோபிரெட்டி ஸ்ரீனிவாஸ். இவர் ஆளும் கட்சி. இவரது இல்லம் அருகில் உள்ள நசராப்பேட்டையில் உள்ளது. இன்று ஆந்திராவில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் கட்சியினருக்கும் எதிர்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் காரணமாக ஸ்ரீனிவாஸ் வீட்டை தெலுங்கு தேசம் கட்சியினர் தாக்க ஆரம்பித்தனர். இதனால் போலீசார் தடுத்து நிறுத்த முடியாமல் அப்பொழுது போக்கு காட்டி வந்தனர். அவர்கள் போலீசார் வரும்பொழுது சென்று விடுவது போல் நடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் சென்றவுடன் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசார் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் கலந்து சென்ற அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மேலும் அதிகப்படியான போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.